வந்துட்டு இருக்கேன். இல்ல நான் இது உள்ளே வந்ததே இல்ல, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அந்த தார் ரோட்லயே வரணும் இல்லையா? தார் ரோட்லயே வாங்க. சரி 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 சரி. இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, இந்த செத்தையில இருக்கா? இது இங்க கொளுத்தி போட்டதா? ஆக்சுவலா இது உங்க திருப்திக்காக, இதெல்லாம் தேவையில்லை. பார்த்து இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். இல்ல எங்கேயுமே வாங்க, எங்கேயுமே வாங்க மாட்டோம். எங்கேயும் வாங்க மாட்டோம். எங்கேயுமே வாங்க மாட்டோம். இல்ல இல்ல எங்கேயும் வாங்க மாட்டோம். இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். எங்கேயும் வாங்க மாட்டோம். நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து காரனோடையில இருந்து ஒரு பாம்பு மீட்புக்காக கூப்பிடுறாங்க. இந்த பக்கமா என்ன பாம்புன்னு தெரியுதா? இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, இந்த செத்தையில இருக்கா? இந்த வீட்டார் பெரும்பாலான இடங்களை வந்து சுத்தமாக தான் வச்சிருக்கிறாங்க. இருந்தபோது அங்கிருந்த ஒரு 4-5 வாழை மரங்கள்ல இருந்து அந்த காய்ந்த மட்டைகள் அங்கே விழுந்து கிடக்குது. பொதுவாக பாம்புகள் வந்து இந்த மாதிரி இடர்பாடுகளுக்கு இடையில தான் போய் தங்கும், ஹைட் ஆகும். அதே போல இந்த காலேஜ் செட்டை அந்த முதல்ல அதாவது செட்டை எடுத்து பாருங்க. தண்ணி அந்த செட்டில் அந்த இடத்துல தான் நின்று முதல்ல அந்த வெள்ள சின்ன வெள்ள அந்த வெள்ள தான் அந்த வெள்ள நின்று. இந்த இடத்துல நாமளும் ரொம்ப கவனமாக தான் கையாளணும். ஏன்னா எந்த இலைக்கு எந்த மட்டை கீழே படுத்திருக்குலாம் தெரியாது. அங்கே ஒரு எலி வலை இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு தாண்டி நம்ம அந்த எலி வலையிலையும் தேடுதல் வாட்டியை தொடரணும். கடற்கரையில் நோண்டும் போது என்ன ஆகணும் ரமேஷ், மண்ணு உள்ள விழுவும் ரமேஷ். இல்லை தண்ணி போயிட்டே இருக்கு ரமேஷ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாங்க 2 முறை ஒரே வீட்டுக்கு போறோம். எங்க இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர், போக 6 கிலோமீட்டர், வர 6 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், அகைன் 6 12 கிலோமீட்டர். முதல் முறை போனப்போ பாம்பு எங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஒரு இடத்துல பார்த்தோம்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க எவ்வளவு கூர்ந்து பார்த்தாலும் கவனக்குறைவுல எங்க செடி செத்தை கடையில போந்து அது இடம் மாறி இருக்க கூடும். முதல் முறை போய் இந்த பயணம் வந்து தோல்வியில முடிஞ்சது. 2வது முறை திரும்ப சாயந்தரம் ஒரு 7 மணி போல அழைக்கிறாங்க, சார் பாம்பு இருக்குன்னு சொல்லி. 2வது முறை போனப்போ நம்மளோட மீட்பு வந்து வெற்றிகரமாக முடிந்தது. அந்த பதிவை தான் இதுல பாக்குறோம். எங்க பாத்தீங்க? அதுக்குள்ள போல அது அப்படியே ரிட்டர்ன் போயிச்சா இதுக்குள்ள போயிச்சான்னு எனக்கு தெரியாது. இந்த பக்கம் எங்க போயிருக்காது, இங்க பார்த்தா போறதுக்கு சான்ஸ் இல்ல. நான் இங்க தான் இருக்கேன். அங்க நின்னு தான் பாத்தீங்க. உள்ள இருந்து அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. உள்ள இருந்து இவங்க க்ளோஸ் பண்ணாங்க. திருப்பி ரிட்டர்ன் அது இல்ல இங்க வரைக்கும் வந்துச்சு. கொஞ்சம் பாத்துக்கலாமே, நீங்க தள்ளி வந்து கூட நின்னு பாத்துக்கலாம் எப்படி போகுதுன்னு. அது நான் என்ன பயம் மேல ஏறிட்டேனா அது ஒரு செகண்ட்ல அப்படியே அந்த பக்கம் பாத்துலாம். எதுக்கு இங்கெல்லாம் பாத்துரு திரும்ப மிஸ்ஸிங் தான். நம்ம எங்க இருக்கு இருக்கா? ரைட், சூப்பர். சிக்குங்க. நல்ல பாம்பு தான். கார்னர்ல தான் இருக்கு. நீங்க அத கலைச்ச உடனே இங்க வந்துட்டு இப்ப போய் கலைச்ச உடனே ஆமா ஆமா வரலாம் வரலாம் வரலாம்.
வரலாம் வரலாம், நாங்க வந்துட்டோம்ல. அது கொண்டு போயிடலாமா? இல்ல இல்ல பைப்பு அதெல்லாம் இல்லை, அம்மா வயது உள்ள ஒரு பெண்மணி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இந்த பாம்புக்கு ஒரு குறைந்தபட்ச வழிபாடு செய்துட்டா எங்களுக்கு வேற எந்த துன்பமும் எங்கள் குடும்பத்துக்கு வராதுன்னு நம்புகிறாங்க. எனவே நம்ம வேறு வழி இல்லாமல் அந்த கற்பூரம் கொளுத்த அனுமதிக்கிறோம். போதுமா? பேக் கொடுமா ரமேஷ், பேக். போலாம் போயிடலாம், போலாம் போ போயிடலாம், போலாம். ரைட் ஜூட். அது பெருசா அனுமதிக்கிறதில்ல, ஏன்னா ரிஸ்க் இல்ல. அவங்க தவறி அவங்க மேல பட்டுட்டா பதில் சொல்லணும்ல நம்ம. சரி.